ரித்தன்யா விஷயத்தில் வந்து ஹஸ்பண்ட் கிட்டேயும் இஷ்யூஸ் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வேற எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தோணாது. ஹோப்லெஸ் ஹெல்ப்லெஸ் இந்த ரெண்டு இது வந்து மைண்டில் போய் உட்காந்துரும். அவ்வளோதான், மைண்டு பிளாங்க் ஆகிடும். ரித்தன்யா மாதிரி பொண்ணுங்க ஏகப்பட்டது இருக்குது. மேக்ஸிமம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க ரியாக்ஷனே இருக்காது. ரொம்ப ரொம்ப நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம். உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாலுமே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சராக இருக்குது. டெய்லியும் முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஒரு பொண்ணு வந்து தாம்பத்திய உறவில் வந்து முதல் தடவை அதை சந்திக்க போகிறா அப்படிங்கிறப்போ ஒரு கணவர் எந்த அளவுக்கு ஒரு மென்மையானவனாக இருக்கணும். அங்கேயே நீ இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஷாக்கை நீ கொடுத்தே அப்படின்னா. ரித்தன்யா வந்து 78 நாள் தான் ஆச்சு. சில பேருக்கு வந்து பல வருஷ காலம் அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. அவன் 100 சவரன் போட்டு வராளா, ரைட், ஓகே, வந்து அதை கொண்டு போய் அடகு வித்துடு, இதை போட்டு நீ வந்து வீடு வாங்கப்பா, ஹவுசிங் லோன் போடு, இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம். அப்போ என்ன பொண்ணு என்ன வந்து அவளும் வந்து கூடவும் எல்லாம் பண்ணி பணமும் கொடுத்து இப்போ இத்தனையும் பண்ணியும் ரிதன்யாக்கு இல்லை கணவன் கவினுடைய இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த சோஷியல் மீடியாவுடைய ஆதிக்கம், பான் பார்க்குறது, அதனுடைய அந்த ஃபேண்டசி எல்லாத்தையும் ரியாலிட்டியில் கொண்டு வரும்போது அங்கே ஏகப்பட்ட சிக்கல் பண்ணி வச்சுருக்காரு. உங்களுடைய க்யூரியாசிட்டிக்கு நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. நீங்கள் ஒரு சில வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுலையும் தப்பு இல்லை. ஆனால் உங்களை அது மிருகமாக மாற்றுதான்றதை மட்டும் பாருங்கள். உங்களை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுதா, அப்போ அந்த சமயம் தயவு செஞ்சு அந்த இதுலேருந்து வெளியில் வரணும். இன்னைக்கு நம்மோட பேச இருக்கிறது ஆக்ட்ரஸ் அண்ட் சைக்காலஜிஸ்ட் விசித்ரா மேம் தான். பெண்ணுக்கு நிறைய கனவுகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஆனால் ஆரம்ப கட்டத்திலேயே லைட்டாக தெரிய வருது நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு நேர்மாறாக அங்கே சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறப்ப. ஸோ இந்த உறவு சிக்கல்களை எல்லாம் எப்படி ஆரம்ப கட்டத்திலேயே அட்ரஸ் பண்ணுறது? மேரேஜ் அப்படின்னா 2 விதமான மேரேஜஸ் இருக்குது. ஒன்று லவ் மேரேஜ், இன்னொன்று அரேஞ்ச்டு மேரேஜ். அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு விதமான ஒரு ரியாக்ஷன், ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். நம்ம ஒரு புது வீட்டுக்கு போகும்போது அங்கே இன்லாஸ், மாமியார், மாமனார், நாத்தனார், இந்த மாதிரி நிறைய அந்த புது ஆட்களோடு வந்து சம்மந்தப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ப்ளஸ் டோட்டலாக அப்படியே வேரோடு எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் ஏகப்பட்ட ஃபியர் இருக்கும். ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன தான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு லவ்வுக்கு நம்ம பேசிக்கிட்டாலும் பழகிக்கிட்டாலும் எல்லாம் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஃபியர் இருக்கும். அது பையனை விட பொண்ணுங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்னொரு புது வீட்டுக்கு போகிறோம், அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். நம்மளை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிடக்கூடாது, ஒரு நல்ல மருமகளாக இருக்கணும், நல்ல ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு அவங்க போகிறாங்க. லவ் மேரேஜில் கொஞ்சம் முன்னாடியே ஓரளவுக்கு பேசி பழகி ஓகே எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணத்துக்கே வந்து ரெடி ஆகுறாங்க. அப்படிப்பட்ட மேரேஜஸில் கூட திருமணம் ஆனதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். என்னடா அது லவ் பண்ணும்போது இப்படி இருந்தார், இப்போ லவ் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படி இருக்காரு அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ மினிமம் மேரேஜ் ஆச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா போகும்போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ரைட், ஓகே, அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம இந்த படங்கள்லாம் காமிக்கிறாங்க, கணவர் வந்து அப்படியே பின்னாடி வந்து கட்டி பிடிப்பார், கணவர் வந்து இவ கேட்டதை வாங்கி கொடுப்பாரு, அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போவார், அப்படிலாம் ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ட்ரீமி வேர்ல்டில் தான் இருக்கிறாங்க இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம். அது என்ன சினிமா வந்து எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கிறாங்க, கதைகள் எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கிறாங்க. அதே எக்ஸாஜரேஷனோட கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடாது. அங்கே போனால் அந்த ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓரளவு சமையல் தெரிஞ்சிருக்கும், அங்கே போனதும் ஒரு 10 பேருக்கு சமைக்க வேண்டியிருக்கும். அது வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். இனிஷியலி வந்து இந்த கல்யாணம் ஆன புதுசில் கணவரோட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குரிய அந்த நேரம் சம்டைம்ஸ் இல்லாமல் இருக்கலாம். இது கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை. ஆமாம், அது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினா வாழைப்பழத்துக்கு தான் வலிக்கும், வேற ஒருத்தருக்கும் வலிக்காது. ஸோ அப்படி இருக்கும். ஸோ இனிஷியலாகவே ஒரு ஷாக், ஒரு சின்ன ஷாக், என்னடா இதுன்னா இந்த மனசுக்குள்ளே ஒரு பயம் அப்படியே அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து எப்படி இந்த வீட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அந்த ஃபியர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேசணும், யார்கிட்டையாச்சும் சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஸ்டார்ட் பண்ணோம். இது நார்மல் தான், இது நார்மல். இதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியது வந்து ஒவ்வொரு பொண்ணோட பர்சனாலிட்டியை பொறுத்து இருக்குது. சில பொண்ணுங்க வந்து டோன்ட் கேர் மாஸ்டர் மாதிரி, வா போனதும் பாரு எல்லாரையும் என்னோட கைக்குள்ளே கொண்டு வந்துடுறேன் பாரு அப்படின்னு இருப்பாங்க. சில பொண்ணுங்க ரொம்ப பயப்படுங்க,
ஐயோ இவங்ககிட்ட இப்படி பேசினா ஏதோ தப்பாயிடுமோ, சமையல் தெரியலன்னு சொன்னால் பிரச்சனையாயிடுமோ. சில பொண்ணுங்க சொல்லுவாங்க தெரியாது, இது வரைக்கும் தெரியல, சொல்லிக் கொடுங்க கற்றுக்கலாம் அப்படின்வாங்க. தி வே யூ ஹேண்டில் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடத்துல அந்த கணவராக இருந்தாலும் சரி, அந்த மாமியாரோ மாமனாரோ, அவங்க வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு புது பொண்ணு வேறு ஒரு ஃபேமிலிலேருந்து இங்கே வரான்னா அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்க முடியுமோ அதை கம்ஃபர்ட் கொடுக்கணும். ப்ளஸ் வந்ததுமே எக்ஸ்லேருந்து ஒய் ஆக முடியாது, உனக்கு ஏற்ற மாதிரி ஆக முடியாது, அதை நீ புரிஞ்சுக்கணும். எடுத்ததுமே நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டால் ஆரம்பமே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த பொண்ணு நிறைய லிஸ்ட் போட்டுருவாங்க, என்னோட இது மாமனார் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துருவாருமா, உன் புருஷன் இருக்கானே அவன் வந்து இந்த டைமுக்கு போவான், அவனுக்கு இப்படி போட்டால் தாங்க காஃபி போட்டால் தான் பிடிக்கும், அவனுக்கு இந்த டைமில் வந்து டேபிளில் வந்து 9 மணிக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா அவ்வளோதான் அவர் பிபி வந்த மாதிரி கற்றுவாங்க. இந்த ப்ரெஷர் வந்து they will not be able to handle. கூடவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திஸ் இஸ் த ஸ்டைல் ஆஃப் மை ஹவுஸ் அப்படின்றத வந்து அவங்களுக்கு புரிய வச்சாக்கா அவங்களும் கொஞ்சம் காமாக ஓகே இப்படி தான் ஒருத்தவங்களுடைய கேரக்டர் இப்படி தான் ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகிடுங்க. இதுக்கிடையில் அந்த புது தம்பதிகள்ன்றதுனால அவங்களுக்குன்னு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஒரு ரொமான்ஸ் இருக்கும், ஹஸ்பண்டோடு இருக்கணும்னு தோணும், நிறைய பேசணும்னு தோணும். ஸோ அதெல்லாம் இனிஷியலாக கொஞ்சம் முடியாமல் போச்சுன்னா அன்சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவோம். நிறைய இருக்குது. ஸோ மினிமம் 1 year 2 சைட்லேயுமே வந்து அந்த கோஆப்ரேஷன் இருக்கணும். அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், ஓகே நீங்களும் வந்து கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா, புகுந்த வீடுன்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா யூ ஷுட் ட்ரை டு ஃபிகர் அவுட், ஓகே இவர் இப்படியா அவர் இப்படியா, அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிறது நல்லது. பெண்களுக்கு மேரேஜுங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆகிடும். அங்கே போய் புகுந்த வீட்டில் ஒரு வருஷத்தில் வந்து ஏம்மா நீ என் பொண்ணம்மா, நீ என் மகளா, நீ இப்படி மாறிட்டியே அப்படின்வாங்க. வீட்டில் ஒரு டம்ளர் எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க, என்னென்னா இழுத்து போட்டு வேலை செய்கிற. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் ஆகிடும். இதே ஆண் பாருங்கள், மாமியார் வீட்டுக்கு வந்தாலும் அப்படியே தான் இருப்பாங்க, அதே கெத்து, அதே திமிரு, அதே எக்ஸ்பெக்டேஷனு. நான் இப்படி தான் எங்கள் வீட்டில் இப்படி இருக்கேன்னா நான் இங்கேயும் இப்படி தான் இருப்பேன். பட் பொண்ணுங்கன்ற டோட்டலாக மாறிடுவாங்க அங்கே போனாங்க. அப்படி மாற முடியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம் வர்றது. புகுந்த வீட்டுக்கு ஒரு பெண் போகிறப்ப இந்த வே யூ ப்ரெசன்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணணும். இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறது வந்து ட்ரூவாக இருக்கணும். அதாவது எனக்கு பயங்கரமாக சமைக்க தெரியும்னு ஓவர் எக்ஸ்பெக்டேஷனும் கொடுக்கக்கூடாது. பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு தெரியலையா உண்மையிலேயே சொல்லுங்கள், அதை எனக்கு தெரியல பட் ஐ வில் ட்ரை டு லேர்ன், நான் கற்றுக்கிறேன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஒரு சில பெண்கள் வந்து அங்கே போய் புகுந்த வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போகிற கட்டாயம் இருக்கும். ஸோ அது இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். வீட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரையும் வந்து ஒரு நல்ல ஒரு ராப்போல வச்சுட்டு வேலைக்கும் போகணும் அப்படின்றப்போ இன்னும் கூட அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். விமன் ஆர் ஸ்ட்ரகிளிங் அ லாட், அது மட்டும் நான் சொல்லுவேன். இப்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, லவ் மேரேஜ்னால் கொஞ்சம் கணிக்கலாம், ஆனால் அரேஞ்சு மேரேஜ் நம்ம போனால் தான் தெரியும் அப்படின்னு. இப்போ அரேஞ்சு மேரேஜ்லேயே நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் ஆகிறது வரைக்கும் மாப்பிள்ளையோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. கல்யாணம் ஆன பிறகு அது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. நம்ம ரிதன்யா அவங்களுடைய அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய இந்த முடிவு அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறப்ப அங்கே இருந்த சிக்கலும் இதுதான். இந்த சேஞ்சை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலையா மேம்? ஒரு பெண்ணாக அது வந்து ஒரு பெரிய பூகம்பம் இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கட்டிக்க போகிற ஒரு பையனை நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து காமிக்கவே மாட்டீங்க. அவன் வந்து நான் ரொம்ப மோசமானவன், நான் வந்து இப்படிப்பட்டவன், எனக்கு வந்து ரொம்ப கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டானுங்க. அது வந்து கொஞ்சம் மூடி மறைச்சு தான் வந்து பேசுவாங்க, ரொம்ப காஷியஸாக தான் இருப்பாங்க. 2 பேருமே அந்தளவுக்கு மனம் விட்டு பேசியோ எல்லாத்தையும் இது பண்ணுறதுன்றது ரொம்ப ரேர் கேசஸில் தான் இருக்கும். என்ன தான் மனசு விட்டு பேசினாலும் ஒரு 30% தெரியாதது இருக்கும், அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அந்த டைமில் தான் வந்து அவங்களுடைய ஓனாக அவங்க எப்படி பர்சனலி அவங்க என்ன மாதிரி ஒரு பிஹேவியர் அப்படின்றது வந்து போக போக தான் அவங்களுக்கு தெரியும். இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக இருக்குது. அதுவும் ரிதன்யா அவங்களுடைய இந்த விஷயத்துக்கு பிறகு அது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது. இப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கொடுமை நடக்கலாம், வரதட்சணை கொடுமைங்கிறது ஒரு பங்கு, ஒரு பார்ட்டு, மாமனார் கொடுமை மாமியார் கொடுமை அதுங்கிறது ஒன்று, கணவன் செய்யக்கூடிய ஃபிசிக்கல் டார்ச்சர், இது எல்லாமே வந்து ரிதன்யாவுடைய கேஸில் இருக்குது. இது வந்து நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு லைவ் விஷயம். ஸோ இதிலிருந்து நம்ம வந்து நார்சிஸ்டிக் பிஹேவியரை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு நார்சிஸ்ட் அப்படின்னு சொல்லி நார்சிசிஸ்ட்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுக்குவான ஒரு அர்த்தம் முதல்ல நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியறதில்ல. எல்லாம் இருக்குது, வெளியில் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று சம்திங், நான் ரொம்ப சோகமாக இருக்கேன், அழுகையாக வருது, ஏதோ எனக்கு பிடிக்கல,
என்ன சொன்னாலும் யாரும் நம்பவும் மாட்டேங்கிறாங்க, இதுலேயே நான் எப்படி நான் வெளியில் போவேன், நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஒன்று அமைது தெரியுமா? அதுதான் வந்து ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் கூட இருக்கும் ஒரு பெண்ணுக்கான ஒரு ப்ராப்ளம். சேம் அஸ் ரிதன்யா. ரிதன்யா வந்து 78 நாள் தான் ஆச்சு. சில பேருக்கு வந்து பல வருஷ காலம் அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. 30-40 வருஷம்லாம் வந்து ஒன்றா குடுத்தனம் பண்ணவங்க கூட இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட்ஸோட குடுத்தனம் பண்ணுவாங்க. அவங்க அந்த ப்ராப்ளம் இருக்கும். எல்லா ரெகுலர் லைஃபு போய்கிட்டே இருக்கும். குழந்தை பிறக்கும், குழந்தைங்கள வளர்ப்பாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, பேரம்பேத்தி எடுப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் எங்கேயோ உள்ளுக்குள்ளே அந்த 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு 100% இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிம்மதியோ அது இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போய் விடுறது தான் ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட். அதில் வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, அரேஞ்ச் மேரேஜ்னா டெஃபினெட்லி ஒருத்தர் பார்த்துருப்பாங்களா, கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அந்த எல்லா ப்ரொசீஜர்ஸ், கல்யாண புடவை எடுக்கிறது, நகை எடுக்கிறது, அது எடுக்கிறது எல்லாமே இவங்களும் சம்மந்தப்பட்டு தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது வீடியோவை பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்காங்க. அந்த திருமணம் ஆகும்போது அந்த டே எல்லாம் பார்த்தா ஷீ இஸ் வெரி ஹாப்பி. அதில் ஒன்றும் எனக்கு எதுவும் தவறாக எதுவுமே தெரியல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏதோ சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதை வந்து கிராஸ்ப் பண்ணுறதுக்கு சில லேடிஸுக்கு வந்து பல வருஷ காலம் ஆகுது. ஒரு சில லேடிஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பாங்க, ஒரு பொண்ணுங்க வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பாங்க. ஏதோ ஒன்று சரியில்லையே, எங்கேயோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கே, நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது, இது என்னது ஒரு மாதிரி ஒரு ஷாக்காக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து முதல்ல பயம் மைண்டில் வந்துடும். அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெரியாது. நம்பர் 1 சோஷியல் ப்ரெஷர். அதாவது இப்போது கல்யாணம் ஆகி 1 மாதத்துலேயே நான் எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா, 1 மாதத்துலேயே என்னோடய டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் காமிச்சேன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? எனக்கு அந்த ப்ரெஷர் இருக்குது, நான் கொஞ்ச நாளைக்காவது அதை வந்து நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னுட்டு. ரிதன்யா விஷயத்தில் வந்து இது நார்சிஸ்டிக் ஹஸ்பண்டான்றது இப்போவே நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறது அந்த சரியாக கொஞ்சம் வாய்ஸ் மெசேஜ் வந்ததை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. மேபி டாமினேட்டிங் ஹஸ்பண்டாக கூட இருந்திருக்கலாம், இல்லை வைலண்ட் ஹஸ்பண்டாக இருந்திருக்கலாம். நார்சிஸ்டிக்காக என்னன்றது வந்து நமக்கு இந்த சமயத்தில் மேபி விசாரணைக்கு அப்புறம் ஒரு வேளை நமக்கு வந்து அதை அனலைஸ் பண்ணலாம், மேபி அப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்னு. இவ விஷயத்தில் வந்து என்னென்னா, இந்த பொண்ணு விஷயத்தில் அவங்க நல்லா சந்தோஷமாக தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க, புகுந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. இனிஷியலி எல்லாம் நல்லபடியாக தான் இருந்திருக்கு. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க அதை நான் சொன்னல அந்த இனிஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, பார்க்குறதுக்கு ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்காங்க. ஒரு வேளை ஒரு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ந்த பொண்ணாக இருக்கலாம். ஒரு பேம்பர்டான ஒரு பொண்ணு அங்கே போகும்போது தான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சில இடங்களில் சில வீடுங்களில் அது எடுத்ததுமே வந்து நம்மளுடைய அந்த பவர் காமிக்கணும், அப்போ தான் வந்து அவள் இனிமேல் வந்து நம்மக்கிட்ட ஒரு கண்ட்ரோலில் இருப்பாள். நம்ம வந்து ஒரு ரொம்ப வந்து இறங்கி போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தலை மேலே ஏறி உட்காந்துருவான். இந்த மாதிரி ஒரு விஷயங்களால் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ்ஸு, ஒரு கெத்து, ஒரு இதெல்லாம் இதெல்லாம் காமிப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் நடக்கும், எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் நடக்கும். அது வந்து ஒரு சில பேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அது இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா மேபி இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு கணவர் வந்து ஒரு ஸ்வீட்டாக மென்மையாக நல்லா நடந்துக்கிட்டாருனாக்கா அதில் அவங்க வந்து கொஞ்சம் ஓகே, இவர் நம்மக்கிட்ட நல்லபடியாக தானே நடந்துக்கிறாரு, அப்போ நம்ம எல்லா விஷயங்களையுமே நம்ம ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எல்லாம் கற்றுக்கலாம், நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பேலன்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நாள் எல்லாம் சரியாயிடும், நான் வந்து என் மேலே இவ்வளோ பிரியமாக இருக்காரு, நம்ம வந்து பாக்கி அவருடைய அம்மா, அவருடைய அப்பா, அவருடைய சர்க்கிள் அட்மாஸ்பியர், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்ம இதில் நம்ம நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்ட்கிட்டையும் இஷ்யூஸ் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வேறு எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தோணாது. இதுதான் அந்த பொண்ணுக்கு ஆகியிருக்கு, ரொம்ப ஷார்ட் டைம்லேயே ஆயிருக்கு. இந்த வாய்ஸ் மெசேஜை நீங்கள் கேட்குறப்ப ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக உங்களுக்கு தோணுன விஷயம் என்ன? அது அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போவே கூடாதுங்க பொண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டேட். அதாவது இனி என் லைஃப்பில் இதுக்கப்புறம் யாராலையும் எனக்கு உதவி பண்ண முடியாது, இனி என் லைஃப்பில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, இனிமேல் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தான் ஒரு முடிவாக இருக்கும். இதுக்கு மேலே என்னால் எதுவுமே வந்து யூ கான்ட் திங்க் ஆஃப் எனி அதர், அது ஹோப்பே இல்லை, ஹோப்லெஸ், ஹெல்ப்லெஸ். இந்த ரெண்டு இது வந்து மைண்டில் போய் உட்காந்துரும். அவ்வளோதான், மைண்டு பிளாங்க் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுத்தா அது மாதிரி போய் சூசைட் பண்ணுறதுக்கு அந்த வாய்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க, எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லைப்பா, லைஃபுக்கான கான்ஃபிடென்ஸே இல்லை, ஹோப்பே இல்லை அப்படி. ஆமாம், எனக்கு புரியல அந்த அளவுக்கு ஹோப் இல்லாமல் இருக்கிறதுக்கு.
நான் ஒரே ஒரு விஷயம் தான் பெண்கள்கிட்ட நான் சொல்கிறேன், உனக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுன்றது இருக்கிறதுலையே மிகவும் ஒரு 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 பயங்கரமான ஒரு ஒரு முடிவு தான் அது. வா உன்னை ஒன்றுக்கு ரெண்டு நான் பார்த்துட்டு அப்புறம் சாவறேன், அப்படி வா பொண்ணுங்கன்னா அப்படி இருக்கணும் இல்லையா? நீ சாவணும்னு முடிவு பண்ணல, ரெண்டில் ஒன்று பார்த்துட்டு சாகு. எதுக்கு போய் உன் உயிரை இப்போது அம்மாவும் அப்பாவும் இப்போ இன்றைக்கி பயங்கரமாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து சொல்கிறாங்க, என் பொண்ணை எப்படி பண்ணிட்டாங்க. அவங்க 3 பேரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பல வீடுங்களில் இது பயங்கர வைரலாக போயிட்டுருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, ரித்தன்யா மாதிரி பொண்ணுங்க ஏகப்பட்டது இருக்குது. இல்லைனா எத்தனையோ இஷ்யூஸ் வரும்போது இப்படி வந்து யாரும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஐயோ அப்படின்னு நினைக்கல. ஆனால் இப்போ ஒவ்வொரு பொண்ணுங்களும் வந்து வெறுப்பாகிறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இது பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லாருடைய பர்சனல் அக்ரெஷன், பர்சனலி அவங்க வந்து பட்டிருக்கிற அந்த வேதனைகள் அதெல்லாம் தான் இப்படி வைரலாக போகுது. ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளும் ஒரு இருக்கு. அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த பொண்ணுங்க கையில் இருக்குது. நீ தைரியமாக இருக்கியா, தைரியமாக நீ ஃபேஸ் பண்ணுறியா? ஒருத்தவனை குறைச்சி பேசுகிறானா, ஒருத்தவனை மரியாதை குறைவாக நடத்துகிறானா, உனக்கு அந்த பவுண்ட்ரிஸ் கொண்டு வந்து வைக்கணும். இதுதான் என் பவுண்ட்ரிஸ், இதுக்கு மேலே நீ போகக்கூடாது, நீ புருஷனாகவே இருந்தாலும். ஆனால் அது பண்ணுறது கிடையாது நிறைய பேர். காம்ப்ரமைஸ், கிவிங், மோர் ஆஃப் கிவிங். சரி ஓகே நான் பண்ணுறேன், ஓகே கேட்குறது செய்யலாம், காம்ப்ரமைஸ் பண்ணலாம், சரியாயிடும்ன்றப்போ நீ அதை பண்ண என்ன ஆகுது, நீ இங்கே வீக் ஆகிட்டே போகிற, இங்கே மண்டுங்க இருக்காங்க தெரியுமா, முட்டாளாயிட்டே போகிற. ஸோ உனக்கு அந்த யோசிக்கிற அந்த திறன் போயிடுது. இப்போது ஒரு அடிமை மாதிரி, ஒரு ஸ்லேவ் மாதிரி, யூ பிகம் ஸ்லேவ். உன்னை இமோஷ்னல் அப்யூஸையும் எடுத்துக்கிறீங்க, அப்புறம் ஃபிசிக்கல் அப்யூஸையும் எடுத்துக்கிறீங்க. எல்லாத்தையும் அந்த டாலரேட் பண்ணி ஒரு நாள் உங்களுக்கு வேறு வழி இல்லை, நான் எல்லாமே நான் பண்ணிட்டேன், ஆனால் இனி போய் சாவ போகிறேன் அப்படின்றது. ஏன் அதை செய்யணும்? நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை, கணவன் வந்து நல்லா இருந்தா, மென்மையானவனாக இருந்தா. மென்மையானவன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பொண்ணு வந்து தாம்பத்திய உறவில் வந்து முதல் தடவை அதை சந்திக்க போகிறா அப்படிங்கிறப்போ ஒரு கணவர் எந்த அளவுக்கு ஒரு மென்மையானவனாக இருக்கணும். இட் இஸ் நியூ டு ஹர் இல்லையா? அங்கேயே நீ இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஷாக்கை நீ கொடுத்தே அப்படின்னா எப்படி அவளால் தாங்கிக்க முடியும்? இல்லை, அதுதான் ரிலேஷன்ஷிப்பை கம்ப்ளீட் அந்த முதல் இரவு அப்படின்றப்போ அன்னைக்கு வெறும்னா பேசுவாங்க, ஒருத்தர் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் இந்த ஒரு சேயிங் ஒன்று இருக்குது, காஞ்ச மாடு கம்பங்காடுக்குள்ளே விழுந்தா எப்படி இருக்கும், எல்லாத்தையும் வந்து வயல்லாம் அப்படியே நாசம் பண்ணிட்டு போயிடுமா, அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது அந்த ஃபியர் கிரியேட் ஆகுது. இதை தான் நான் வந்து வாழ்நாள் பூரா எதிர்கொள்ளணுமா, இதைத்தான் நம்ம வாழ்நாள் பூரா இது பண்ணணுமா, நம்ம யோசித்த மாதிரி இல்லையே, இது அந்த அளவுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இல்லையே அப்படின்னு ஆகுது. இப்போ உடல் ரீதியான டார்ச்சருங்கிற ஒரு வார்த்தை அதில் இருந்தது மேம். ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை மேரிட்டல் ரேப்புன்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நம்ம தெளிவாக தெரியலை. ஆனால் அந்த ஏதோ ஒரு விஷயத்தில் ஷி ஃபீல்ஸ் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு. இப்போது மேரிட்டல் ரேப் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. மேரிட்டல் ரேப்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃபோட கன்சென்ட் இல்லாமல் தாம்பத்திய உறவு வச்சுக்கிறது. ஸோ அவங்க கன்சென்ட்டு இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து 80% அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பட் இந்த மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறது வந்து வெளிநாடுகளில் வந்து இட் இஸ் இல்லீகல், அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்தியாவில் மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் டிஃபெண்ட் பண்ணுறாங்க, மேரேஜ்ன்றது இதுக்காக தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அப்புறம் வந்து இதில் என்ன இந்த மாதிரிலாம் ஒரு அதில் என்ன ஒரு கோல் ஒன்று சொல்கிறது, அது எப்படி அது ரேப் ஆகும், அது அப்படியெல்லாம் ஆகாது அப்படின்னு. ஆகாது. அது வந்து நீ எந்த அளவுக்கு உங்களுடைய தாம்பத்திய உறவை வந்து ஒரு ப்ளசண்ட்டாக வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். இதுக்கு மேலே எனக்கு வந்து இது கீழே போய் எனக்கு பேச முடியாது. பிகாஸ் நம்ம பப்ளிக்காக பேசிகிட்ருக்கோம், குழந்தைகள் பார்ப்பாங்க, அதெல்லாம் இருக்கிறதுனால என்னால் வந்து ஒரு லிமிட்டடாக தான் என்னால் பேச முடியுது. men should understand that. எடுத்தங்கவுத்தனை எல்லா பொண்ணுங்களும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வர்றது கிடையாது. சில பொண்ணுங்க ஸ்மார்ட்டாக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. யாராக இருந்தாலுமே அந்த ப்ளசன்ட்னஸ், அந்த ஸ்வீட்னஸ், அந்த அன்பு, அரவணைப்பு, அது வந்து ஒரு நேச்சுரலாக இட் ஷுட் ஹேப்பன். இட் ஷுட் நாட் பி லைக் எ ஃபோர்ஸ்டு திங். அது ஆகும்போது தான் பொண்ணுங்களுக்கு வந்து பயங்கர பயம் வருது. கலை யதார்த்தமே இதனால ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து ஒரு ஸ்டேஷன் வர ஒரு கேஸ் ஆகுதுன்னா கூட புருஷன் தானம்மா, ஆமாம் அப்படி சொல்லிடுவாங்க, அப்படி தானேம்மா, எல்லாம் சரியாயிடுமா. அப்புறம் நிறைய இந்த சேயிங்ஸ் எல்லாம் ஒன்று வச்சுருக்காங்க, இது என்ன மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் அப்படின்வாங்க, 90ஆவது நாள் வந்து எல்லாமே போயிடும் அப்படின்வாங்க. இதெல்லாம் இவங்களாம் வச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், நீ வந்து எதுவாக இருந்தாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்,
இதெல்லாம் வந்து அந்த அறத பழச விஷயங்கள்லாம் இப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணவே கூடாது. எடுத்ததுமே மேலே வந்து ஸ்ட்ராங்காக ஒருத்தர் கையை வைக்கிறாருன்னா நீங்கள் ஹஸ்பண்டாக இருந்தால் கூட சொல்லுங்கள், திஸ் இஸ் நாட் ரைட், புட் யர் ஃபுட் டவுன், அவ்வளோதான். சகிக்க முடியாத டார்ச்சரை அனுபவிச்சுட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள மெயின்டைன் ஆகுறது காரணம் சொசைட்டி ப்ரெஷர். இப்போ அந்த ஒரு உடைக்கக்கூடிய அந்த தன்மை பெண்களுக்கு வரணும்ல மேம்? மோஸ்ட்லி பெண்களுக்கு வந்து லோ செல்ஃப் எஸ்டீம் தான் இருக்குது. எல்லாருமே வந்து அந்த அந்த எஸ்டீம், செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க. சுயமரியாதை, என்னுடைய சுயமரியாதையை நான் காப்பாற்றிப்பேன், என்ன ஒரு இடத்துலையும் என்னை தாழ்வாக நடத்துறதுக்கு நான் வந்து அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற இது கிடையாது. தாழ்த்திப்பாங்க, இவங்களே தாழ்த்திப்பாங்க, இவங்களே அடி வாங்கிக்குவாங்க, இவங்களே உத வாங்கிக்குவாங்க, கேட்குறத செய்வாங்க. அப்படி பண்ணிவிட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து சந்தோஷமாக இல்லைன்னா அதுக்கு காரணம் மற்றவங்க கிடையாது, நீங்கள் தான். ஓகே, அன்லக்கிலி உங்களுடைய மேரேஜில் இப்படி சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு இவங்க கேட்கல, உங்களை புரிஞ்சிக்கல அப்படின்னா இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நீங்கள் லீகலாக மூவ் பண்ணுங்கள். இல்லீகலாகவே மூவ் பண்ணல, யாராவது ஒரு 3வது மனுஷன் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஸ்டெப் அவுட், அவ்வளோதான். ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு மரியாதை, உங்களை வந்து ஒரு தாழ்வாகவோ இல்லை ஒரு மணி மேக்கிங் மிஷினாவோ இல்லை சமைக்கிற ஒரு சமையல்காரியாவோ குழந்தைங்க எதிர்க்க மரியாதை கொடுக்காம உங்களை குறைச்சி பேசுகிறாங்களோ, உங்களுடைய இமோஷனை புரிஞ்சிக்காம நீங்கள் சொல்கிற விஷயங்கள், அதாவது ஒரு குடும்பத்தில் உங்களுடைய டெசிஷனுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லைன்னா அந்த இடத்துல யூ ஹாவ் டு புட் யுவர் ஃபுட் டவுன். இங்கே நான் ஒரு மெட்டீரியல் கிடையாது, இங்கே நான் ஒரு பஞ்சிங் பேக் கிடையாது, நீ என்ன வேணால் பேசலாம் கேட்டுக்கலான்னு. ஒவ்வொரு பொண்ணும் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது. அது எடுத்தேங்க அவுத்தேன்னு இந்த ஃபேக் ஃபெமினிசம் பேசிட்டு சுற்றிட்டு இருக்காங்கல்ல, நான் அந்தனா அப்படி அவ்வளோதான், எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் பாட்டு வந்துகிட்டே இருப்பேன், என்கிட்ட ஒரு ஆண் வந்து இப்படி பேசி பார்க்கட்டுமே பார்க்கலாம், அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து கரெக்டாக பதிவு பண்ணணும், கரெக்டாக ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும். ஒரு நல்ல மூடில் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு காமான ஒரு இடத்துல அவருக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சு கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அதில் பிரச்சனைகள் இருக்கோ அதை நீங்கள் பேசுங்க. இல்லை எதுவுமே கேட்குறதுக்கு முயற்சி பண்ணியும் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, தெரபிஸ்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் போகலாம். ஸோ ஹெல்ப் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது, கூப்பிட்டா அவங்க அம்மா வரல, உங்கள் ஃப்ரெண்டு வரலாம், ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது. 1091 விமென்ஸ், இது கூகுளில் போங்க, டைப் பண்ணுங்கள், நியர்பை விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன். விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனில் கன்ஃபார்மாக ஒரு கான்ஸ்டபிள், விமன் கான்ஸ்டபிள் இருப்பாங்க. போங்க, ரீச் அவுட் பண்ணுங்கள். போகணும், நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் எழுதணும் அதெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. நீங்கள் போனீங்கன்னாலே இட் இஸ் மேண்டேட்ரி. ஒரு பொண்ணு வந்து ஒரு பிரச்சனை வந்துருந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஹாவ் டு அட்டெண்ட் தட். அட்லீஸ்ட் பிச்சு புடுவா அவள் மேலே கையை வச்சு நான் சொல்கிறதுக்காவது போலீஸ் இருக்கும். ஒன்றுமே நீ பண்ண வேண்டாம், மிரட்டவாது செய்வாங்க. அது அட்லீஸ்ட் அவன் கொஞ்சம் வந்து அந்த சித்திரவதையிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். ஸோ அதை விடக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ இந்த வரதட்சணை அப்படிங்கிறப்ப ஒரு கல்யாணம் அப்படின்னாலே வரதட்சணை அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அது ஒரு மேம்போக்காக இருக்கிறது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, அதுவே வந்து இன்றைக்கி அச்சுறுத்தலாக மாறுதில்லை, ஒரு பெண் உயிரை எடுக்கிற அளவுக்கு போகுதில்லை மேம். இந்த வரதட்சணை அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஃபேமிலிஸ் என்ன மாதிரியான ஒரு புரிதலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த வரதட்சணைன்றது வந்து கீழ்மட்ட லெவல்லேருந்து மேல்மட்ட லெவல் வரைக்கும் இருக்குது சார். அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கான ரூல் வந்துருச்சு. வரதட்சணை தடுப்பு திட்டம்லாம் வந்துருச்சு. நம்ம கொடுக்கக்கூடாது, ஆஸ்கிங் ஆர் கிவிங் நோ டவுரி பண்ணக்கூடாது, ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, கிஃப்டாகவும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது வந்து சட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் இந்த சட்டத்தை தெரிஞ்சும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது யாருடைய மிஸ்டேக்கு? கொடுக்குறவங்க மிஸ்டேக்கு, வாங்குறவங்க மிஸ்டேக்கு. அதாவது ஒரு ஏழையாக இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு 10 பவுன் போட்டுக்கணும் கல்யாணம் பண்ணுங்க என் பொண்ணுக்கு அப்படின்வாங்க. இதே பெரிய லெவலில் இருக்கணும்னா என் பொண்ணுக்காக நான் 500 சவரன் சேர்த்து வச்சுருக்கேன், BMW காருக்கு கொடுக்குறேன், நான் இந்த இடத்துல நான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்வாங்க. எப்படி சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, என் பொண்ணுக்கு தானே நான் கொடுக்குறேன், நான் வேறு யாருக்கும் கொடுக்கலையே, என் பொண்ணுக்கு தான் நான் கொடுக்குறேன், அவள் தானே அதில் வாழ போகிறான், அவள் தானே அதில் வந்து கொடுத்தனம் பண்ண போகிறா, உனக்கு எப்படி தெரியும் அவள் தான் கொடுத்தனம் பண்ண போகிறான்னு? அதே மாதிரி மாப்பிள்ளை சைடில் வந்து தே ஆர் வெரி கன்வீனியன்ட், ஈஸி மணி வருது, ஈஸி மணி. ஒவ்வொருத்தர் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் செட்டில் ஆகிறானுங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இவங்க வீடே வாங்குவாங்க. சில வீடுங்களில் பார்த்தீங்கன்னா அவள் 100 சவரன் போட்டு வராளா, ரைட் ஓகே, வந்து அதை கொண்டு போய் அடகு வித்துடு, இதை போட்டு நீ வந்து வீடு வாங்குப்பா, ஹவுசிங் லோன் போடு, வீடு வாங்குன்னுவாங்க. இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம்.
அப்போ என்ன பொண்ணு என்ன வந்து அவளும் வந்து கூடவும் எல்லாம் பண்ணி பணமும் கொடுத்து உன் பிஸ்னஸையும் செட் பண்ணி எதுக்கு? இப்போ இத்தனையும் பண்ணியும் ரிதன்யாக்கு இல்லை பொண்ணு கையில் கண்ட்ரோல் இருக்கணுங்க, ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். அது யாராக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, நீ வந்து ஒரு வீட்டில் போய் ஏதாவது வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, கம்பெனியில் வேலை செய்யல, பிஸ்னஸ் பர்சனாக இருக்கு, ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ஷுட் பி வித் த உமன். பெண்களுக்கு சொத்து ஆமாம், நீ அப்பாவா, நீ அம்மாவா, நீ வந்து நகைகள் கொடுக்குறியா, கொடுங்க. அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பேங்க்கில் லாக்கரில் போட்டுட்டு திஸ் இஸ் தேர், அதுதான் அதுக்கான அது வந்து நோ ஒன் கேன் ரீச் இட். யாருக்கும் அந்த உரிமையே இல்லை அதை டச் பண்ணுறதுக்கோ, இது பண்ணுறதுக்கோ, யூஸ் பண்ணுறதுக்கோ. வில்லிங்லி அந்த பொண்ணை எங்க சரிங்க நான் வந்து வில்லிங்லி நான் தரேன் அப்படின்னு சொல்கிறது ஓகே. நம்ம எல்லோரும் நம்ம சேர்ந்து எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு வீடு வாங்கலாம். ஒரு பேசி கலந்து பேசி, ஓகே நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபா போடுறீங்களா, நான் ஒரு 30 லட்ச ரூபா போடுறேன், சரி இந்த நகையெல்லாம் வித்துடலாம், அப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஆர்டர் வரும்போதே பிளானிங் இருக்கும். வந்தாளா, வந்ததுக்கப்புறமா இதை வாங்கணும், ஓகே பத்தலையா, திரும்ப இன்னும் கொஞ்சம் கேட்கலாம். ஸோ அதுதான் தப்பு. ஏன்னா நீ ஆரம்பத்துலேயே உன் பேராசையை காமிச்சிடுற, தூண்டி விட்டுடுறாங்க. ஓகே என்ன கேட்டாலும் செய்வோம், என் பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிறப்போ அது கண்டினியூ ஆகுது. அது அதோட மட்டும் முடியறதில்ல. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், குழந்தைக்கு பண்ணணும், அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸுக்கு பண்ணணும், அப்புறம் ரிலேட்டிவ்ஸுக்கு பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணணும், இது போய்கிட்டே இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படின்னா அவங்களுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டே இருக்கக்கூடாது. ஒரு பர்சனல் அக்கௌண்ட் ஒரு பொண்ணுக்கு இருக்கணும் கண்டிப்பாக. ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும், இன்னொன்று ஒரு ஹஸ்பண்டோட அக்கௌண்ட் இருக்கணும். நீங்கள் உனக்கு எவ்வளோ நீ உன் வீட்டுக்கு நீ போடணும்னு நினைக்கிறியோ அதை நீ அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் போடணுமே தவிர உன்னோட மொத்த சம்பாதியத்தையும் கொண்டு போய் அதில் கொட்டக்கூடாது. அது நாளைக்கு நீ மாட்டிப்ப. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எதையும் எடுக்க முடியாது, அவ்வளோதான், போயிடும், முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீ பின்னாடி பண்ணி இன்னும் கெஞ்சிக்கிட்டு இருப்பியா, பணம் வேணும், எனக்கு வேணும், நான் எப்படி சர்வைவ் பண்ணுவேன்? ஏன்னா உங்ககிட்ட சேஃப்டி இல்லை, நீ செக்யூர் பண்ணிக்கல ஒன்று. உங்கள் பொண்ணை நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுக்கும்போது நீங்கள் அவங்கள வந்து கரெக்டாக செக்யூர் பண்ணி கொடுக்குறது தானே ஒரு புத்திசாலித்தனம். லாக் போடுங்கன்ற நான், நீங்கள் பணம் கொடுங்க, பட் லாக் பண்ணுங்கள். அது உங்கள் பொண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், உங்கள் பொண்ணு தான் கொடுக்க முடியும் கையை நீட்டி. வேறு யாரும் அதில் வந்து உரிமை கொண்டாட முடியாது, பண்ணவும் கூடாது. அதை அவங்க உங்கள் பொண்ணுக்கு சொல்லி அனுப்பணும். நீங்கள் ஒரு தியாகிங்க மாதிரி நீங்கள் போய் எல்லாமே செய்கிறதுக்கு நான் வந்திருக்கேன், இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாகவும் இருப்பேன், நான் சமயக்காரியாகவும் இருப்பேன், நான் வந்து பேங்க் மாதிரி உங்களுக்கு எப்போ கேட்டாலும் காசும் தருவேன்றது வந்து முட்டாள்தனம். அது யார் முதல்ல வந்து சரி பண்ணிக்கணும் சொல்லுங்கள்? பெண்கள் தான், பெண்களோட ஃபேமிலி தான். இது வந்து க்ரைம், அது கேட்கக்கூடாது, கொடுக்கவும் கூடாதுன்றது க்ரைமு. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க பொண்ணுக்கு அவங்க பண்ணுறாங்க, நாங்களா கேட்டோம், அவங்க பண்ணுறாங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், வந்தாலும் அந்த பொண்ணு தானே அனுபவிக்க போகுது, இப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் அனுபவிக்க விடுவாங்களா? அது மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் அது இல்லை, நடக்காது. ஸோ நீ உன்னுடைய ஸ்மார்ட்னஸ் நீ தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த உயிரை மாற்றிக்கணும்னு ஒரு பெண் நினைக்கிறப்ப கூட இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அப்பாவோ அம்மாவோ, கூடவே இருக்கக்கூடிய உறவுகள் வந்து ஏதாவது ஒரு சைனில் வந்து கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு கட் ஃபீலிங் வரும். நீங்கள் உண்மையிலேயே உங்கள் ஒரு ஃப்ரெண்டுன்னே வச்சுக்கோங்களேன், அவள் வந்து இந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும் அவள் மைண்டில் அப்படின்றது, நீங்கள் உண்மையிலேயே ஒரு பாசமாக ஒரு ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்கன்றப்போ ஏதோ ராங்காக இருக்கே, ஏதோ மாதிரி பேசுகிறாளே, திடீர்னு நீலாம் நல்லா இருக்கணும், அந்த இடத்துல நான் என்னோடய திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்கேன், அதுதான் உனக்கு தாண்டாது, இப்படிலாம் வந்து ஒரு அன்யூஷுவலான சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. பேசும்போது இப்போ எதுக்கு எப்பவும் இல்லாமல் இன்றைக்கி இந்த மாதிரி பேசுகிறாங்க, அந்த ஒரு கட் ஃபீலிங் ஒன்று வரும். சம்டைம்ஸ் அந்த கட் ஃபீலிங் என்ன, சரி நான் முட்டாள் மாதிரி நானே யோசிக்கிறேன் பாறேன், அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. நான் வேறு நான் ஓவர் திங்கிங் பண்ணுறேன், நான் பண்ணி ஏதாவது அது மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு பார்த்தா 4 நாளில் அந்த ஏதாவது நடந்திருக்கும், அசம்பாவிதம் நடந்திருக்கும். அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க ரியாக்ஷனே இருக்காது, ரெஸ்பான்ஸ், அதாவது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம். அது ஒத்தன்னு எடுத்த முடிவு கிடையாது. கொஞ்ச நாளாக ப்ராசஸ் பண்ணி எப்படிலாம் சாவலான்றதெல்லாம் திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி ரைட்டு நான் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் போய் சாகிறது தான் அது. அண்ட் இமோஷனில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த ஆல்கஹால் அப்யூஸ், குடிச்சிட்டு இல்லை ஒரு ட்ரக் இதில் இல்லை ஓவர் ஹிஸ்டரிக்கெல்லாம் முடியல, எனக்கு வந்து தாங்க முடியாத ஒரு கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு போவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிப்பாங்க. அப்படி தான் அவங்க சூசைட் பண்ணுறது. இந்த பிளான் பண்ணி சூசைட் பண்ணுறது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ கூட நீங்கள் நம்ம ரிதன்யா விஷயத்தில் நம்ம பார்த்தோம், என்ன தயிர் வாங்கிட்டு வர சொன்னாங்க, தயிர் வாங்கிட்டு வரமான்னு சொன்ன பொண்ணு உயிரோடு வரல அப்படின்னா எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் நம்ம ஒரு பொண்ணு போய் சாக போகுது அப்படின்னு? சூசைட்
பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒன்று, உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து சில விஷயங்கள் என் வீட்டில் நடந்துகிட்ருக்கு, பிரச்சனையாக இருக்குது, என்னால் இதுலேருந்து மீண்டு வர முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ரெட் ஃப்ளாக். இன்னொன்று, வாழ்க்கையே வெறுத்துருச்சு, இனிமேல் என்ன, யாரும் இல்லை, அதுதான் முடிஞ்சிச்சு, போகிற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அவங்கள வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து என்ன சூசைட் பண்ண போறியா அப்படிலாம் கேட்கக்கூடாது, கூட வச்சுக்கணும். சரி பரவாயில்ல வா, இதுவாக இருக்கா, வா கொஞ்ச நேரம் வா, ஆறுதலாக இருக்கும், வா ஒரு படத்துக்கு போகலாம், வா மியூசிக் கேட்கலாம், வா நல்ல சாப்பாடு உனக்கு பண்ணி கொடுக்கட்டா, சாப்பிட்றியா, அப்படி கீப் தம் இன் யோர் உங்கள் பாதுகாப்பான ஒரு கம்பெனியில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் முடியல, ரொம்ப ஓவராக போகுது, ஹிஸ்ட்ரிக்கலாக இருக்காங்க, ரொம்ப அழறாங்க, தாங்க முடியாத இமோஷன், விக்கி விக்கி அழுகுறாங்க, என்னால் முடியல, அவ்வளோதான், நான் செத்துருவேன், இன்றைக்கி நாள் தாங்க முடியலன்னா கோ டு ஹெல்ப், இம்மீடியட்டாக போங்க. உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையா, யாராவது தெரப்பிஸ்ட்டோ இல்லை கவுன்சிலரோ போயிட்டு முதல்ல அவங்கள வந்து அந்த திங்கிங் வந்து கிளியராக இல்லாத வரைக்கும் அவங்களுக்கு முதல்ல திருமண வாழ்க்கையாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வரணுமா, திரும்ப காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கணுமான்றதே கிளாரிட்டியோடு திங்க் பண்ண தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா மொத்தம் இமோஷன் வந்து அப்படியே மண்டகுள்ள இருக்கும். அதில் வந்து அவங்களுக்கு தெளிவாக வந்து திங்க் பண்ணவே முடியாது, அந்த சிந்தனையே இருக்காது அவங்களுக்கு. அப்போ முதல்ல அதில் கிளாரிட்டி வரணும். நீ அதுலேருந்து நீ வெளியில் அந்த கிளாரிட்டிலேருந்து வெளியில் வந்தால் தான் அடுத்து என்ன, ஓகே நவ் ஐ எம் ஆல் ரைட், இப்போ என்ன திரும்ப இதை வந்து சரி பண்ணலாமா, சரி வரலையா, அப்போ நம்ம வெளியில் வரோம். வெளியில் வரணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், என்னென்ன விஷயங்கள் ரியாக்ஷன் வரும், அப்போ நம்ம அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ப்ரிப்ரேஷனுக்கு வரணும். பி வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் பி வெரி ஸ்மார்ட் அண்ட் கெட் த ஹெல்ப் இம்மீடியட்லி. அவ்வளோதான். ஒரு டெத்து மட்டும் ஆகியிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கூட இருந்தவங்க வாழ்ந்தவங்களை வந்து தனியாக விடவே கூடாது. எப்போனாலும் அவங்களுக்கு அந்த திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரம் இதோ இப்போ நம்ம பார்த்த 2 பிள்ளைங்க இறந்து போச்சு ரயில்வே தண்டவாளத்தில், கரெக்டாக அந்த பஸ் இதில். பிள்ளைய எழுந்தவங்க எப்படி இருப்பாங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. நானும் போகிறேன், இனி யாருமே இல்லை, நான் போய் சாவுறேன் அப்படின்னு தான் இருப்பாங்க. அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இது ஒரு பெரிய பணக்காரங்கன்னு இல்லைங்க, இல்லை ஒரு ரொம்ப அடிமட்ட லெவல் ஏழைன்னு இல்லை, இமோஷன்றது இமோஷன் தான். அப்போ அந்த சமயம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஆறுதலாக இருக்கணும், அதுதான் மெயின். அந்த கம்ஃபர்ட் கொடுங்க, யாராக இருந்தாலும் சரி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, கணவன் கவினுடைய இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த சோஷியல் மீடியாவுடைய ஆதிக்கம், பான் பார்க்குறது, அதனுடைய அந்த ஃபேண்டசி எல்லாத்தையும் ரியாலிட்டியில் கொண்டு வரும்போது அங்கே ஏகப்பட்ட சிக்கல் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து பெண்கள் எப்படி மேம் தங்களை தற்காத்துக்கிறது? இது நம்ம கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. இது மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வரும் அப்படிங்கிறத வந்து டெஃபினட்டாக நம்மளால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. முன்னாடியே நமக்கு ஓகே இப்படி ஒரு பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்யலான்னு வேணால் நம்ம யோசிக்கலாமே தவிர இது வருமா அப்படின்றது வந்து நம்ம திங்க் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, சோஷியல் மீடியாவில் ரொம்ப எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. ஃபிசிக்கல் அப்யூஸ்க்கான ரீசன், ஃபிசிக்கல் செக்ஷுவல் இதுக்கான ரீசன் வந்து மேக்ஸிமம் ஓவர் எக்ஸ்போஷர் டு சோஷியல் மீடியா. அது என்ன ஆகுதுன்னா, மனுஷங்கள் அந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஐ ஒன்ட் சே ஒன்லி ஆண், ஈவன் பொண்ணு கூட ஓகே, அது மைண்டை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிடுது. ஒரு மிருகத்தனமான ஒரு ஆட்டிடியூடை கொண்டு வந்துடுது. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆகுதுன்னா, தே கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தேட். அது வந்து யார்கிட்ட அவங்க போய் அதெல்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னா, கட்டின பொண்டாட்டிகிட்ட போய் காமிக்கிறாங்க. இதுதான் மெயினாக இப்போது பிரச்சனை ஆகிறதுக்கான ரீசன். அதுதான். உங்களுடைய க்யூரியாசிட்டிக்கு நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை, நீங்கள் ஒரு சில வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுலையும் தப்பு இல்லை. ஆனால் உங்களை அது மிருகமாக மாற்றுதான்றதை மட்டும் பாருங்கள். உங்களை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுதா, அப்போ அந்த சமயம் தயவு செஞ்சு அந்த இதுலேருந்து வெளியில் வரணும். அது யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுவா, உங்களை நீங்களே தான் கண்ட்ரோல் பண்ண. ஐ வாண்ட் டு சே திஸ் டு மென் ஆல்சோ, யூ சி. பட் ஆனால் நீங்கள் உங்களுடைய பிஹேவியர் வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம், ஆம் ஐ பிஹேவிங் லைக் அன் அனிமல். நான் என்னோட குழந்தைங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, என்னோட லவர், என்னோட ஒய்ஃப் கிட்ட, என்னோட அம்மா கிட்ட நான் மிருகத்தனமாக நடந்துக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நீங்களே உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஒரு சில வீடுகள் இருக்கும், குழந்தைங்க வந்து ஒரு 12-13 வயசு இல்லை ஒரு 15 வயசு ஆச்சுன்னா, நீ இப்போ அடல்ட் ஆகிட்ட, நீ தனியாக தூங்கு, ஓகே, நம்ம ரொம்ப வந்து அதாவது அப்பா அம்மா அந்த மரியாதை இருக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காலத்தில் இது ஒர்க் அவுட் ஆகாது.
நீங்கள் உங்கள் பிள்ளைங்கிட்ட எந்த அளவுக்கு நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்களோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு கெட்ட இதுக்கு போகாமல் தடுக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரே ஒரு இது. உங்களுடைய அன்பு, நீங்கள் கொடுக்குற பாதுகாப்பு, உங்களோட அஃபெக்ஷனு, ஒரு ஃப்ரெண்ட்லினஸ். இது வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அடமெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரிக்ட்டு ஹிட்லர் மாதிரிலாம் இருந்தாலும் செட் ஆகாது. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தோல் மேலே கை போட்டு பேசுங்க, பசங்களோட பேசுங்க. ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, நல்லா பேசணும். ஓப்பனாக சில விஷயங்கள் பேசலாம். நான் சொல்கிறது எந்த விஷயங்கள்னு சொல்லணும், பேசலாம், தமாஷா பேசலாம். ஏன் நீங்கள் எத்தனை சந்தானம் பார்த்துருக்கீங்க, எத்தனை படங்கள் பார்த்துருக்கீங்க, காமெடியாக எப்படிலாம் பேசுகிறாங்க. பேசுங்க, பேசும்போது தெரியும் எல்லாமே. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து தோல் மேலே கையை போட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து அவங்களுடைய மனசில் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்க ரூமுக்குள்ளே போவாங்க, அவங்க சிஸ்டம் ஆன் பண்ணிக்குவாங்க, மொபைலை ஆன் பண்ணிப்பாங்க, அவங்க பாட்டுக்கு வேறு என்ன பார்க்குறாங்கன்னு உங்களால் ட்ராக் பண்ண முடியாது. நீங்கள் வீட்டில் நீங்கள் கட் டவுன் பண்ணால் வெளியில் எங்கேயாவது போய் பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஆஸ் அ மென் இது வந்து ஒரு வளர்ந்த ஆண், அதாவது வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு கணவராக இருக்கட்டும், இல்லை ஒரு தந்தையாக இருக்கட்டும், இல்லை எந்த நிலையில், மேபி ஹி மைட் பி ரிச் ஆர் ஹி மைட் பி அ டெய்லி லேபர் பர்சன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் நீங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு கேளுங்க, நீங்கள் மிருகத்தனமாக நடந்துக்கிறீங்களா அப்படின்னு. ஒரு தடவை உங்களை நீங்களே அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள், உங்களுக்கே ஆன்சர் புரியும், அது எதனாலேயும் புரியும். ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புறது. ரித்தன்யாவினுடைய சூழ்நிலையில் கொஞ்சமும் மாறாமல் அதே கொடுமைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இப்போவும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடும். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ், சஜஷன் என்ன? பிரச்சனைகள் லைஃப்பில் வரும். அது என்ன மாதிரி ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதர் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கலாம், சடனாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம், நம்மளே எதிர்பார்க்காத சில விஷயங்கள். இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை நம்ம வளர்த்துக்கணும், அவ்வளவுதான். இது வந்து எனக்கு மட்டும் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு முடிவு எடுக்கிறதுன்றது வந்து இருக்கிறதுலே காவர்ட்லி திங் அப்படின்னு சொல்லுவாங்க. காவர்ட்லின்னா அதாவது ரொம்ப இந்த பைதாங்கொல்லிங்க பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் நான் சொல்வேன். நான் டோன்ட் பி எ காவர்டு. தில்லாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும் பொண்ணுங்கள்லாம். ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சரியான ஒரு மரியாதை கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கான ஒரு சரியான ஒரு கேர் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் அது வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பையனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாதம், அதாவது யூ ஹாவ் டு புட் ஃபார்வர்ட் தட் ஐ எம் நாட் ஹாப்பி வித் வாட் ஐ எம் கோயிங் த்ரூ. எனக்கு சில விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் பண்ணுற விஷயங்களோ, நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் பேசுகிறது என்னை ஹர்ட் பண்ணுது. நீங்கள் சண்டை போடாதீங்க, சண்டை போடவே வேண்டாம், சொல்லுங்கள். ட்ரை பண்ணுங்கள், ஒரு 1 or 2 times பேசுங்க, ட்ரை பண்ணுங்கள். முடியலையா, ரொம்ப மோசமாக உங்களை அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, மிதிக்கிறாரு, உங்களால் முடியல, உங்கள் குழந்தைங்க இருக்குது, டார்ச்சர் அனுபவிக்க முடியலன்னா பேக் யுவர் பேக்ஸ் அண்ட் கெட் அவுட் ஆஃப் தட் பிளேஸ். இன் த எண்ட் உங்கள் உயிர் தான் உங்களுக்கு முக்கியம். அப்புறம் மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், அவ்வளோதான். எழுந்து கிளம்பி போய்கிட்டே இருங்க, அவ்வளோதான். ப்ளஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். எல்லாத்தையும் மொத்தத்தையும் தூக்கி கொடுத்துட்டு எங்கே போய் தங்குவேன், ஃப்ரெண்டு வீட்டில் எத்தனை நாள் தங்க முடியும், ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் எத்தனை நாள் தங்க முடியும், அம்மா அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் உங்களுக்கு மூஞ்சி தூக்கிக்குவீங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் தங்கிறதுக்கான அதுக்கான அடிப்படை தேவைகள் என்னவோ இதெல்லாம் நடக்கும்னு நான் சொல்லலை, நடந்துச்சுன்னா நீங்கள் எப்படி அதெல்லாம் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்றது தான். ஸோ அதுக்கான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் உங்களுக்குன்னு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, உங்களுடைய பணம், இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கடவுள் வந்து பெண்களை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக படைச்சிருக்காரு. அதனால தான் நம்ம வந்து 9 மாதம் குழந்தைய பெற்றிருக்கோம் இல்லையா. அது ஆண்களால் முடியாது இல்லையா, என்ன வேணால் பண்ணட்டும். ஆனால் ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிற வலியை தாங்குறவங்க நீங்கள், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் வாக் அவுட் அண்ட் ஃபேஸ் த சொசைட்டி, ஃபேஸ் த ஃபேமிலி, ஃபேஸ் யுவர் ப்ராப்ளம்ஸ். டெஃபினட்டாக அதுக்கான வழி கிடைக்கும், அவ்வளோதான். ஒரு சைக்காலஜிஸ்டாக மட்டும் இல்லாமல் ஒரு சக தோழியாக உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணீங்க. கேட்குறதுக்கு உண்மையிலே ஒரு ஆணாக எனக்கே வந்து ஒரு உத்வேகமாக இருந்தது. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.